வணக்கம். நான் உங்கள் வின்சென்ட் ராய் பேசுகிறேன். இப்போ நான் ஒரு விளம்பர படத்தை நடிக்கிறதுக்காக வத்தலக்குண்டு போயிட்டுருக்கேன். போகிற வழியில் திண்டுக்கல் வந்துச்சு. திண்டுக்கல்லில் வந்து சிவன் சப்பாத்தி ஸ்டால்னு போட்டிருந்தாங்க. சரி, பசிச்சது, ராத்திரி சாப்பிட்லான்ட்டு அங்கே இறங்கலான்னு முடிவு பண்ணி இறங்கணும். இது என்னென்னா சப்பாத்தி ஸ்டாலாக இருக்கே, வேறு என்ன ராத்திரியில் சரிக்காத, ஏதாவது தோசை இட்லி கிடச்சா நல்லா இருக்கும்னு சொன்னேன். இங்கே சப்பாத்தி ஸ்டால் பேர் தான் சார், ஆரம்பத்தில் சப்பாத்தியில் ஆரம்பித்தாங்க அவங்க, அதனால் அந்த பேர் அப்படி வச்சுருக்காங்க. இட்லி தோசை எல்லாமே நல்லா கிடைக்கும் அப்படின்னாங்க. போய் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது. சாப்பிட்டோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வீட்டில் செய்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த 3 பெண்கள் இப்போ பார்க்குறீங்கள, இவங்க தான் இந்த ஹோட்டலை வந்து நடத்துகிறாங்க. இவங்க தான் உரிமையாளர்கள். இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. இந்த ஹோட்டலுக்கு வித்திட்டவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, தான் இருக்கார் பாருங்க, இவர் தான் இந்த ஹோட்டலுக்கு வித்திட்டவர். இவர் விதைச்ச விதை தான் இன்றைக்கி ஆல விருட்சமாக பரவி மிகப்பெரிய அளவில் இந்த ஹோட்டல் வளர்ந்து நிற்கிது. நிறையா கூட்டம், நல்ல டேஸ்ட்டாக பண்ணுறாங்க, உடம்புக்கு நல்லது. அதனால் இங்கே வந்தீங்கன்னா திண்டுக்கல் வந்தால் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் மறுபடியும் காரில் ஏறி திரும்ப அந்த ஆட் ஷூட்டிங்காக திண்டுக்கல் பயணம், மறுபடி இரவு நேர பயணம். இப்போவே வந்து மணி 11:30 இருக்கும், 11:30 ஆகிடுச்சு. சரி அப்படின்ட்டு, சரி அவங்க சிவன் சப்பாத்தி ஸ்டாலை ஒரு நடப்பாருங்க, நீங்கள் போனீங்கன்னா சாப்பிடுங்க. அப்புறம் இரவு பயணம் ஜேர்னி மிக பிரம்மாண்டமாக, 2 பக்கமும் மரங்கள் அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து அடைஞ்சாச்சு. ஒரு 12 மணி இருக்கும். வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நெருங்கியாச்சு. அங்கே வந்தவுடனே எல்லோரும் அறிமுகம் வழக்கப்படி. இவர் டைரக்டர், 2 டைரக்டர் இதில் ஆக்சுவலாக 2 பேரும் ரெட்டையர்கள். அவங்க வந்து பண்ணுறாங்க. அந்த இவரும் டைரக்டர் தான். அதனால் அவங்களோட கொஞ்ச நாள் டிஸ்கஷன், என்ன ஆடு, என்ன எதை பண்ண போகிறீங்க என்னங்கிறத பற்றி. அப்புறம் அந்த வீட்டையும் பார்த்தோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த வீடு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அவங்க எல்லோரையும் அறிமுக காட்சிகள்லாம் நடந்துச்சு. சரின்னா அவங்கள்ட்ட கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் திரும்ப மறுபடி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். பார்க்க பிரமிப்பு தான்னு வைங்களேன். இது மாதிரி ஒரு ஆட் ஷூட்டுக்கு இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு. இது இந்த வத்தலக்குண்டில் இருக்குது. அப்புறம் ஸ்கிரிப்ட் கையில் கொடுத்தாங்க, பார்த்தேன். டைலாக் எல்லாம் ஒரு தடவை படித்து மெமரி பண்ணிக்கிட்டேன். இதுதானே என்னுடைய போர்ஷன் அப்படின்னு டைரக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். வேறு எதுவும் டைலாக் இருக்கா, இதை மட்டும்தானா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது மட்டும்தான் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் இதுதான் சொன்னார். அதுக்கப்புறம் வழக்கப்படி மேக்கப். இப்போ மேக்கப் வந்து அவங்க கம்பெனியிலேருந்து ஒரு லேடி மேக்கப் உமன் தான் போட்டாங்க. பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. சிறப்பாக எல்லாம் முடிஞ்சு அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு டேக்கே ஓகே, நீங்கள் ஜவுளி எடுக்க மதுரைக்கெல்லாம் போவேன் வச்சான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அது டேக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு இடையில் அங்கே நடித்தவங்க எல்லாருமே என்னோட ஏற்கனவே நடித்தவங்க தான், அதனால் பழக்கப்பட்டவங்க. அதனால் சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களோட கொஞ்ச நாள் எப்படி பேச்சு வார்த்தைகள் அளவலாகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நீண்ட வசனம், அந்த வசனத்தை பேசி அதை முடித்தோம். அது வந்து வேறு ஆங்கிளில் எடுத்தாங்க. ஏன்னா அது வந்து ஆட் இல்லை, அதனால் வந்து பல ஆங்கிளில் எடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு சினிமா பேட்டர்னில் இருக்கணுங்கிறதுக்காக நடுவில் வந்து பிரேக்கு. அந்த பிரேக்கில் சும்மா சொந்த கதை சோக கதையெல்லாம் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ இப்படி வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த லைஃப் இன்றைக்கி வந்து அந்த ஆட் ஷூட்டிங் வந்து பிரமாதமாக இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை வந்து இந்த பிஆர்ஓ, அந்த சைடில் நிற்கிறார் பாருங்க, ஒரு பிஆர்ஓ, அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டார் இந்த ஆடை. அப்புறம் திரும்ப அந்த வசனத்தில் ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னாங்க. அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் அதை வந்து பண்ணி மொத்தமாக வந்து அது அந்த ஷூட்டு வந்து ஒரு 4 மணி நேரத்தில் சரசரன்னு அடிச்சிட்டாங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. இப்போ எண்டு போர்ஷனுக்கு வந்துட்டோம். அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா கடைசியில் எல்லோரும் அந்த ஜவுளி கடைக்கு அவசியம் வாங்க, இத்தனாம் தேதி ஓப்பனிங்னு என் பொண்ணு வந்து சொல்லிச்சு. அந்த பொண்ணு சொன்ன உடனே டக்குன்னு எல்லோரும் அவசியம் வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டோம்.